ஒரு காட்டுல இருக்கிற சிங்கங்கள்லயே வலிமையான ஒரு ஆல்பா சிங்கம் இருந்துக்கிட்டு இந்த காட்டுல யாருனாலையுமே என்னை தோக்கடிக்க முடியாது, முதல்ல என் கூட போட்டி போடுறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொரிலா இனங்கள்லயும் வலிமையான ஒரு கொரிலா ஆல்பா கொரிலா வந்துட்டு உன் கூட மோதுறதுக்கு நான் தயார், யார் ஜெயிக்கலான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்தா இந்த ரெண்டு மிருகத்திற்கும் சண்டை நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவர்களோட வாழ்வியல் வேறு, இடங்களும் வேறு. ஆனா கற்பனையா இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல சிங்கங்களுடைய வாழ்வியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையவும் மற்ற ஒரு விலங்கோட சண்டை போட்டு அதை சாப்பிட்றது மட்டும்தான். பொழப்புக்கு ரவுடி, நான் பிறந்ததுலேருந்தே ரவுடி. அது மட்டும் இல்லாம தன்னுடைய எல்லைக்காகவும் பல விலங்குகளோட சண்டை போடும். இந்த பக்கம் கொரில்லாக்களை எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய வாழ்க்கையில சண்டைன்றது ரொம்பவே கம்மி தான். தன்னுடைய இடத்திற்காக இது சண்டை போடக்கூடும். மற்ற நேரங்கள்லாம் மரத்தில் ஏறுறது, பாறைகளில் தாவுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலைகளில் மட்டும்தான் ஈடுபடும். இதனுடைய உணவுன்றது தாவரத்தை மட்டும்தான், எப்பவாவது பூச்சிகளை சாப்பிடும் அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இந்த ரெண்டு விலங்குகளுக்கும் வலிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிங்கங்களுடைய வலிமைன்றது ரொம்பவே அபாரமானது. ஏன்னா கிட்டத்தட்ட 150 to 220 கிலோ வரைக்கும் தன்னோட எடை இருக்கும். அதை தூக்கிட்டு ஓடக்கூடியது, அதுவும் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்னா இதனுடைய வலிமைன்றது ரொம்பவே அபாரமானது. இந்த பக்கம் கொரில்லாக்கள் 150 to 200 கிலோ வரைக்கும் எடையும், ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட 6 அடியும், தன்னுடைய எடையை விட 4-5 மடங்கு கிட்டத்தட்ட 1000 கிலோ எடை வரைக்கும் தூக்கக்கூடியது. இதனுடைய முன்னங்கால்கள்ன்றது ரொம்பவே சக்தி மிக்கது. இந்த ரெண்டு விலங்குகளோட ஸ்டாமினா, அதாவது தொடர்ந்து சண்டையிடும் திறன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கங்கள்னால ஓரளவு சக்தியை பயன்படுத்தி ஆனால் அதை கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து பல மணி நேரம் கூட சண்டை போட முடியும் சிங்கங்கள்னால. இந்த பக்கம் கொரில்லாக்களை எடுத்துக்கிட்டோம்னா தன்னுடைய சக்தியை முழுவதுமாக அதிகமாக செலவு பண்ணும். அதனால் முழு பவரையும் எடுத்து செலவு பண்ணி சண்டை போட முடியும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இதனால் தொடர்ந்து சண்டையிட முடியும். சிங்கங்களோட ஒப்பிடும் பொழுது ஸ்டாமினா அப்படிங்கிறது கொரில்லாக்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். சிங்கங்களுடைய பைட் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 600 to 1000 PSI வரைக்கும் இருக்குது. இதை நம்ம ஒரு சின்ன ஒப்பீடின் மூலம் புரிஞ்சுக்க முடியும். மனிதனுக்கு 150 to 200 PSI சராசரி மனிதனுக்கு இருக்குது. அப்போது மனிதர்களை விட 4-5 மடங்கு அழுத்தமாக சிங்கங்கள் கழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சிங்கங்களுடைய நகம் வந்து ரொம்பவே வலிமையும் நீளமாக ஷார்ப்பாகவும் இருக்கக்கூடியது. இதோட கையை வச்சு ஒரு அடி அடிச்சுன்னா அந்த இடத்துல சதைகளே இருக்காது, பிச்சுட்டு போயிடும். இதை பக்கம் கொரில்லாக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொரில்லாக்களோட பைட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 1300 PSI வரைக்கும் இருக்குது. அதாவது சிங்கங்களை விட 2 மடங்கு அதிகமான அழுத்தத்தோட கடிக்கக்கூடியது. நீ வித்த காட்ட முடியாது, இதனுடைய கைகள்னால 1000 கிலோ எடை வரைக்கும் தூக்கக்கூடியதுன்னா இதனுடைய கைகளுடைய சக்தி வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க தான் செய்யணும். மொத்தத்தில் வெப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொரில்லாக்கள்னா சிங்கங்களை விட ஒரு படி அதிகமாக இருக்கு. வேகம் மற்றும் சண்டையிடும் நுணுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கங்களை எடுத்துக்கும் பொழுது இன்னொரு விலங்கை தாக்குறதுல ரொம்பவே கெட்டிக்காரங்க. ஏன்னா தான் குட்டியில இருந்தேவும் சண்டை போடுறது மட்டும்தான், சண்டை போட்டு கொள்றது மட்டும்தான் தன்னுடைய வாழ்வியலாக வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது ஒரு விலங்கை எங்கே தாக்கணும், எந்த இடத்துல எவ்வளவு வேகமாக தாக்கணுன்ற சண்டையிடும் நுணுக்கத்தை ரொம்ப அதிகமாக கற்று வச்சிருக்கு. இந்த பக்கம் கொரில்லாக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்வியலில் சண்டை போடுறதுன்றது ரொம்பவே குறைவு தான். எல்லைக்காக அப்பப்போ சண்டை போட்டுக்கிறோம், வேறு எதுக்காகவும் சண்டை போடுறது கிடையாது. அப்படிங்கும்போது வேகமும் சண்டையிடும் நுணுக்கமும் சண்டையிடும் திறனும் சிங்கங்களோட ஒப்பிடும் பொழுது கொரில்லாக்களுக்கு கம்மி தான். சரி, இப்போ முடிவுக்கு வருவோம். ரெண்டு விலங்குகளும் ஒரு புல் தரையில சண்டை போட்டுச்சு அப்படின்னா இந்த சண்டை வந்து ஆரம்பத்தில் ரொம்பவே மூர்க்கத்தனமாக இருக்கும். கொரில்லா வந்து சிங்கத்தை மூர்க்கத்தனமாக தாக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஆரம்பத்தில் கொரில்லாக்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா கொரில்லாக்கள்னால அதிகமான சக்தியை வெளிப்படுத்த முடியும். ஆனால் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக சிங்கங்கள் ஓரளவு தான் சக்தி வெளிப்படுத்தினாலும் அதிகமான நேரத்துக்கு இந்த சக்தியை தொடர்ந்து வெளிப்படுத்துறதுனால ஒரு கட்டத்தில் கொரில்லாக்கள் சோர்வடைய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் சிங்கங்கள் எளிமையாகவும் கொரில்லாக்களை வெல்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவுனா கிட்டத்தட்ட 70% சிங்கங்கள் ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்கு. இதே சண்டை பாறைகள் மற்றும் மரங்களுக்கு நடுவில் நடந்துச்சு அப்படின்னா இங்க கதையே வேற. ஏன்னா கொரில்லாக்களுடைய ஐக்யூ வந்து கிட்டத்தட்ட மனுஷனை விட கொஞ்சம் கம்மி. அதாவது 80 to 90 ஐக்யூ லெவல் இருக்கு. சராசரி மனிதனுக்கு 90 to 120 வரைக்கும் கூட இருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல சண்டை நடக்கும் பொழுது
சிங்கங்கள் தாக்க வரும் பொழுது இந்த கொரில்லாக்கள் மரத்தில் ஏறவோ பாறைகளில் தாவரவோ இந்த மாதிரி தன்னுடைய யுக்திகளை பயன்படுத்தி சிங்கங்கள் கூட போரிட ஆரம்பிக்கும். இப்படி இருந்தாலும் சண்டை வெகு நேரம் நடக்கும். அந்த சண்டையில் கொரில்லாக்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 60% கொரில்லாக்கள் ஜெயிக்க அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வெறும் தரவுகள் அடிப்படையில் சொல்லக்கூடிய சண்டையிட்டால் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற கற்பனை மட்டும்தான். நீங்க சொல்லுங்க, யார் ஜெயிப்பாங்க?